ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட தி அன்எக்ஸ்பெக்டட் நைட். ஓகேவா? ஃபைனல் பார்ட்டு. சாரி, இது கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டோம், டைம் இல்லைடாமா. ஓகேவா? இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. செகண்ட் பார்ட் எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு ஜிம்மினை கூட்டிகிட்டு பீச்சில் வாக் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க ஜங்குக்கு. அப்படி சொல்கிறாங்க, என்னடாமா அப்படி கேட்குறாங்க. எனக்கு கால் வலிக்கு தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே தூக்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் அழகாக தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்காரு, உட்கார வைக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின் ஃபேஸில் இப்போ லைட்டாக ஒரு சேட்னஸ் தருது. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை ஜங்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, ரொம்ப பாவம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதனால தானே இங்கே இருக்க முடியாமல் ஃபாரின் போயிட்டாங்க. அப்பா அம்மா என்கிட்ட சொல்லாமல் கூட சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ அதை நினச்சிட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாருடாமா, நம்ம அவங்க எங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பிளேஸ் செஞ்சானா அவளுக்கு மனசும் மாறும்டா. அவள் லைஃப்பில் ஒரு பர்சன் வரணும் இல்லையா, அவள் என்னை மறக்கணும் இல்லையா, இந்த இன்சிடென்ட்லாம் மறந்துட்டு வெளில வரணும்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம மேலே தப்பு பண்ணிட்டோமா ஜங்கா சொல்கிறாங்க. இல்லைடா, மாதிரி நடந்துருச்சு. ஓகே, நடந்து முடிஞ்ச பற்றி பேச வேண்டாம், அது மட்டும் ஃபேட்டு. ஓகேவா? அதை விட்டுரு. கண்டிப்பாக ஒன் டே அவங்க ரிட்டன் வருவாங்க. கண்டிப்பாக அவள் ஹாப்பியாக தான் வருவாள். அந்த டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ண எவ்ரிடே என்னோட பையனக்கா மறுபடியும் பழைய மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நம்ம ஜங்கு ஜிம்மிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் ஜங்கு போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜிமின் கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஆனால் பேபி மாதிரி சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜங்கு அவர் பெரிய லாங் டிஷர்ட் போட்டு போகிறதால அழகாக அப்படியே மவுத்தில் வைப் பண்ணி விடுறாங்க. பார்த்து சாப்பிட சொல்கிறாங்க. அவர் அவளோட கேரிங்கோட பார்த்துக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சம்டைம்ஸ் நம்ம கூட செல்ஃபிஷாக இருப்போம்ல, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம ரொம்ப கேரிங் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கிற பர்சன் நம்மளுக்கே சொந்தம்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் ஜங்கா எனக்கு மட்டுமே சொந்தம்னு எனக்கு தோணுது, வேறு யாருக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஜங்கு அது மனசு அப்படின்னு எனக்கு அப்படி புரியுது, நானும் உனக்கு மட்டும்தான், என்னாலையும் ஒன்று அப்படி கொடுக்க முடியாதுன்ற ரீசனால் தான் நான் அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு தெரியும் நம்ம அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு, ஆனால் அதை நினச்சி நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், பிகாஸ் யூ ஆர் மைண்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்கு நான் சொல்கிறாங்க. நம்ம அழகான எனக்கு ஒரு ஒய்ஃபு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டவன் இல்லை, என்ன லவ் பண்ணேன் ஒரு பாசம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் பார்த்துட்டு அப்படி ஜிம்மில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா. ஜங்கு போய்ட்டு ஜிம்மில் 4th லெவல் கஸ் பண்ணுறாங்க. ரொம்ப லவ்லியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மும் அப்படியே ஹேண்ட் பிடிச்சி வாக் பண்ணிட்டு நடந்து வராங்க ரோட்டில். அப்படியே நைட்டில் அழகாக சில்லுன்னு காற்று அவரோட ஹேண்ட் பிடிச்சிட்டு ரொம்ப லவ்லியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் ஜங்கு தர வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா வெளில போய்ட்டு வந்தீங்களான்னு இருக்குது. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. வா ஜிமின் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நல்லா பார்த்துக்குறாங்க எல்லாரும். நெசஸ் போக ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் அவங்க ஜிமின் மேலே அதிகமாக பாசனம் காமிச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உயர்ந்த மருமகளை ஒரு ஆசை இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜிமின் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பிடிக்காம வந்திருக்கும். இப்போ ஜிமின் மட்டும் தனியாக இருக்காரு. அவங்க அப்பா மாதிரி சொல்லாமல் கூட போயிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கிட்ட வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா ஜிமின், உனக்கு என்ன வேணும்னா அங்கிள்கிட்ட கேளு. ஓகேவா? வீட்டில் எல்லாருமே உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. உனக்கு எதனா வேணும் அப்படின்னா அவனோட அப்பா அம்மா நினச்சிக்கோ. ஓகே, உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஏன்னா எனக்கு ஒய்யனை தான் நல்லா தெரியும், உனக்கு அதிகமாக தெரியாது. நீ உனக்கு கிராண்ட்மா வீட்டிலே வளர்ந்துட்டியா, எனக்கு பெருசாக உனக்கு தெரியாதுப்பா, ஆனால் நீ என்னென்ன கேளு. ஓகேவா? அங்கிள் எதாவது வாங்கி தருவோம், உங்களோட அப்பா அம்மா நினச்சிக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு மேலே கோவம் போயிட்டு அங்கிள் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைப்போ ஓ மேலே சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வரைக்கும் ஜங்குக்கு ஜிமின் லவ் பண்ணது. இப்போ அந்த ஜங்கு கடப்ப பார்க்குறாங்க. பார்ப்போம் எனக்கு மேலே கோவம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன வார்த்தை, ஏன்னா ஒயன் ஹார்ட் ஆகிட்டா இல்லையா, சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு அது எண்ணத்தோடய வருவா, நம்ம தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வருவாளா. நம்மளே சின்ன வயசுலேருந்து நாங்களே அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமா, நம்ம தானே அப்படி காரணம், நம்மளே வந்து ஒரு ஆசையை வளர்த்துட்டோமே. அப்போ அந்த பொண்ணோட மனசில் சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சுப்பா, நான் நீங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர போகிறோமா அப்படின்னு நான் சொன்னது. உன்னோட அப்பா அதேமாதிரி பேசிட்டு இருந்தது, அதெல்லாம் அவள் காதில் வாங்கிட்டு அப்படியே அவ்வளோ அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக பார்க்கும்போது இப்படி நடந்துருச்சா, அது கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா, மற்றபடி ஓமையில கோவலை ஓமையில என்னப்பா தப்பு இருக்குது. ஓகேவா? நான் கூட கொண்டு சரியாக பேசுனதை மன்னிச்சிக்கோ, நீ நல்லா நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக இருப்போம், பிடிச்ச மாதிரி இரு, எதுக்கும் ஆக்கோட ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது உன்னோட வீடு, ஜங்கோட ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாம் உன்னோட ஃபேமிலி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ உங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே பார்ப்பா, நீ எப்போவுமே இந்த வீட்டோட செகண்ட் சரிங்களா, இந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிமின் மேலே அவ்வளோ கேரிங், அவ்வளோ லவ் வச்சிருக்காரு. எவ்வளோ தான் டியூட்டியில் இருந்தாலும் ஜிமின் ஃபோன் பண்ணால் ஒரு ரிங்கில் எடுத்துருவார். அந்தளவுக்கு கொஞ்சம் பாசம் கேரிங் அதிகமாக இருக்குது. அப்படின்னு டெஸ்ட் போயிட்டே இருக்குது. ஜிமின் ஒரு பக்கத்தில் எதிர்பார்க்குறாங்க, என்னைக்காவது ஒன் டே அம்மா ஃபோன் பண்ண மாட்டாங்களா, இல்லை அப்பா ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. எவ்வளோ தான் ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்துக்கிட்டாலும் நம்மளுடைய அந்த பிறந்த வீட்டு சைடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க இருந்தும் நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்க அதையும் ஃபேஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, கொஞ்சம் டேஸ்ட்டில் சரியாட சொல்லிட்டு இப்போ நம்ம யோனிச்சலாம் அடிக்கடி ஜிம்மில் வந்து பார்ப்பாங்க. ஈவன் நம்ம ஜிம்மோட கிராண்ட்ஃபா கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களோட ட்ராவல் பண்ணி வர முடியாது, இருந்தாலும் சம்டைம்ஸ் வருவாங்க ஜிம்முக்காக வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு டேஸஸ். இப்போது 6 months ஆஃப்டர் தான்டா இன்றைக்கி ஜிமின் ரொம்ப பெயினில் கத்திட்டே இருக்காங்க. ஜங்கு கண்ணில் அப்படியே தானே அவ்வளோ கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கா. டாக்டர் பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் அழாதீங்க, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் தான் உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகும் சொல்கிறாங்க. இல்லை மேம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் சார், இங்கே தைரியமாக இருங்க சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஜிமின் அப்படியே அழுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப அழுறாங்க. ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஜங்குக்கா இருக்க பாரு சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமின் கண்ணில் அவ்வளோ கண்ணீர். அதை பார்க்கும்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 10 minutes ஆஃப்டரில் ஒரு அழகான பாய் பேபி அழகாக ஸ்க்ரீம் பண்ணி அந்த பேபி வந்து பிறக்குது. இப்போ ஜெங்குன்னு பார்த்தா அங்கே அப்படியே ஃபைண்டட் ஆகிறாரு.
ஜங்கு அந்த பேபி கையில் ரிசீவ் பண்ணி பார்க்குறது அப்படியே டிட்டோ ஜங்குக்கு மாதிரியே இருக்குது. எனக்கு ஜிம்மினோட ஆசை நம்ம பேபி வந்து ஜங்குக்கு மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. அதை வச்சுக்கணும் மாமன் பார்ப்பார் இல்லையா, அதனால தான் இப்போது நம்ம ஜங்கு தான் பேபி வாங்கினது கண்ணீர் தான் அந்த பேபி மேலே ஃபஸ்ட்டு ட்ராப் அவுட் ஆகுது. நான் இவர் அழுதுகிட்டே இருந்திருப்பாரு. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, கொடுங்க க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டு வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணுறது கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அந்த பேபி ஹேண்டில் வச்சுக்கிட்டே ஜிம்மோட பொருளை போய் கிஸ் பண்ணுறாங்க. ரவிடமா ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீ எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, அப்புறம் ஒன்று தாண்டி ஒரு கிஃப்ட் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு நம்மள விளையாண்டுருக்காங்க. இப்போ பேபி போய் காமிக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு வெளியே எடுத்து விடுறாங்க. எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக பேபி பார்க்குறாங்க. சின்னக்கெலாம் ரொம்ப ஆசை இருக்கும், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் ஜங்கா, ஒன்று குட்டியா நீ எப்படி இருந்திருப்பியோ கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா ஜங்கு கொஞ்சம் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தா சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்போம், இதே மாதிரி தான் இருப்பா சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கியூட்டாக அந்த மச்சம் கூட அப்படியே இருக்குது. ஜங்கோட அம்மாவுக்கு அதை பார்த்து சந்தோஷத்தை சொல்லவே முடியல, எவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லிட்டு அவங்க இப்போ ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா ஜிமின் மயக்கமாக இருக்காம்மா, ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடுவான் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ எல்லாரும் பேபியை மாறி கொஞ்சிறாங்க. இங்கே என்னமோ நம்ம ஜிமின் சைடு அவங்க தான் வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க பேபி அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களும் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 hours ஆஃப்டர் நம்ம ஜிம்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜங்கு தான் ஜிமின் பக்கத்தில் உட்காராங்க. ஜிம்னோட ஹேண்ட் எடுத்துகிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் கரெக்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஜங்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கா பேபி சொல்கிறாங்க. இருடாமா சொல்லிட்டு அவங்களும் எடுத்துடுறாங்க. இப்போ இருந்து காமிக்கிறாங்க. பேபி அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ நான் ஆசைப்பட்ட மாதிரி உங்களை மாதிரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாண்டாம்மா என்ன மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி, எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி உங்களை மாதிரியே குட்டி வருஷம் ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு அந்த பெயின் கூட தெரியல. ஏன்னா பேபி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜங்கு நம்ம கேட்குறாங்க. சொல்லுப்பா ஜிமின், நீ ஏதோ நேம் வந்து யோசிச்சு வச்சிருப்பேன். நான் ஜங்குகிட்ட கேட்டேன், இல்லை ஜிமின் தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணேன்னு யோசிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு எப்போவுமே வந்துட்டு ஜங்கா தான் எனக்கு எப்பவும் ஜங்கா தான் பிடிக்கும். நான் ஜங்காவை குக்கின்னு சம்டைம்ஸ் கூப்பிட சொல்கிறாங்க. என்னென்னு அம்மா சொல்லிட்டு ஜங்குல ஸ்மைல் பண்ணுறாங்க. அம்மா அவன் எப்போனா என்னை அப்படி கூப்பிட சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சின்ன ஆசை, நான் எனக்கு ஜோன் குக்மின்னு வைக்கணும் ஆசை. ஓகேவா கேட்குறாங்க. என்னோட நேமை மிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே நேமு, உன் நேம் ஜங்கு நேமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வைக்கலாம் வச்சிடலாம் சொல்கிறாங்க. இப்போது அந்த நேமையும் அவங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்றாங்க. ரொம்ப அழகாக ஜோன் குக்மின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. இங்கே என்னமோ சொல்லி பார்க்குறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எங்களோட சனிலாம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு பேபி ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. எல்லோரும் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஜிம்மில் பார்க்குறது. ஈவன் இப்போ சுகா வந்திருக்காங்க, ஜேஹோப் வந்திருக்காங்க, காய் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. அத்தனை பேர் பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அவங்களுக்குள்ள பேபி பார்த்து கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. என்னடாம்மா கேட்குறாங்க. ஜம்கா அம்மா வந்து தான் இவ்வளோ நல்லா இருக்கும்ல சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கு தெரியாதுல்ல, ஃபோன் பேபி பிறந்திருக்குன்னு தெரியாதுல்ல, சொல்லக்கூட முடியல சொல்லி கேட்குறாங்க. ஜம்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அவங்க தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணணும், நம்பர் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவங்க ஃபாரின் பண்ணதுக்கப்புறம் நம்பர் மாற்றிருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட்டு அதை நம்ம சொல்ல முடியும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் பேபி தூக்குறாங்க கொஞ்சிறாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா இல்லையே சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது. சரி ஓகே சரியாக சொல்லிட்டு அவங்களும் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா பேபி இவ்வளோ அழகாக பிறந்திருக்கல, அதுவே போதும் சொல்லிட்டு ஹெல்த்தியாக பிறந்துச்சு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பேபியை மாறி கொஞ்சிறாங்க. ஜிம்லையும் சரி எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க நைட்டில் பேபி பார்த்துக்கிறது, பகலில் நம்ம ஜிம்மில் வச்சுப்பாங்க. இப்போது டேசஸ் ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டே இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இப்போ பேபி பிறந்து 6 months ஆகிடுச்சு. ஜிமினுக்கு இன்னும் ஆசையாக இருக்குது. எப்படா அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, பேபி வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. கண்டிப்பாக வருவாங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. நம்ம ஜின்னையும் பார்த்துக்கூடிய ஜின்னையும் பார்த்துட்டு பேபியும் பார்த்துட்டு ஜிமின் கொஞ்சம் லைஃப் அப்படியே மூவ் ஆகுது. ஜங்கு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஜிமின் மேலே சரி பேபி மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பார். இப்போது ஆல்மோஸ்ட் இப்போ 3 years ஆஃப்டர் தான் ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு இன்றைக்கி பேபியோட 3rd birthday. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இயர்ஸ் வந்துட்டுருக்கு. பேபி அழகாக ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் பேபி நம்ம ஜிமின் அழுதுட்டே இருக்காங்க. பேபி பார்க்குது. மம்மா என்னாச்சு, நீ ஏன் நம்ம மாதத்துல பேபி கேட்குது. ஒன்றும் இல்லைடா அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா என்ன பேபிக்கு என்னோட அப்பா அம்மாவோட பிளஸன்ஸ் கிடைக்கவே இல்லையே, 3 years ஆகிடுச்சு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ ஜங்கு வந்து பண்ணி அவன் பேக் சைடு வந்து ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு எதுக்காக என் பேபி அழகாக சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி அவரோட ஹேண்டில் அப்படி டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. பேக் சைட்லேருந்து டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. ஜங்கு காசு டர்ன் பண்ணிட்டு ஜங்கு ஹக் பண்ணி ரொம்ப அழகாக அவர். இப்போ பேபியும் அழுதுங்க. பாருடாமோ எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா இன்றைக்கி நம்ம குக்மின் பிறந்து 3rd birthday. இன்றைக்கி பாருங்கள் இது வரைக்கும் அவங்க வரவே இல்லை பார்த்தீங்களா, பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா, அவன் எப்படி நடந்தான், அவன் எப்படி முட்டி போட்டான், எதுவுமே யாரும் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா, அவங்க இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான் பாருங்களேன், நம்ம குக்மின் கூட யாருன்னு தெரியல அவங்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. நான் ஃபோட்டோவில் காமிச்சிருந்தா கூட அவங்க நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அழறாங்க. போய் பார்க்குறது அம்மா அழாத சொல்லிட்டே இருக்கு. இப்போ ஜங்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம அம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வரும். இங்கே பாருடாம்மா கண்டிப்பாக அவங்க வருவாங்க சொல்லுவாங்க. எப்போ ஜங்கா எப்போ வருவாங்க, இன்னும் வேணாக்கா அப்புறம் மேலோட கோவம் குறையவே இல்லையா, இன்னும் அவங்க மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடாம்மா அவங்க டைம் எடுக்கல சொல்கிறாங்க. என்ன டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு இப்போ கொஞ்சம் கோவமே வருது. எவ்வளோ கோவமாக இருந்திருக்கும், எவ்வளோ தான் டேஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பாசமே இல்லையா. சின்ன வயசில் நான் ஆசைப்பட கிராண்ட்மா கூட இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூட போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட்மா கூட தான் இருந்தேன், கிராண்ட்ஃபா கூட தான் இருந்தேன். நான் படித்தது எல்லாமே அவங்க கூட தான், இவங்க கூட இல்லவே இல்லை தான். ஆனதுக்காக அவங்களுக்கு எம்எல்ஏ பாசம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி ஜிம் எழுறாங்க. இங்கே ஒரு பாசம் பார்க்குறாங்க. யார் பாசம் நம்ம மேலே பாசம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பார்த்து ஜங்கு கூட அம்மாக்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. பாரு எதுக்கு அழற, உன்னோட பையனோட பாடி அதுவுமா எல்லாரும் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, எதுக்கு அழற சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள் நம்ம குக்மினுக்கு அம்மாவோட ப்ளஸன்ஸ் கிடைக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இல்லைப்பா கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், கண்டிப்பாக உடனே கால் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்க ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லைப்பா. அவங்களும் நினச்சி தானே வர முடியும் சொல்கிறாங்க. அது ஆண்டி உங்களுக்கு எவ்வளோ பாசம் இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, பாசம்லாம் இருக்கும். யாருக்கு பாசம் இல்லாமல் போயிடும், பெத்த பிள்ளைங்க மேலே யாருக்கா பாசம் இல்லாமல் போயிடுமா, கண்டிப்பாக வருவாங்க, நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக் தான் ஒரு பசங்க கால் பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க வந்துட்டிங்களா சொல்கிறாங்க, வந்துட்டேன் சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகேம்மா நீங்கள் ஜிம்மில் கூட்டுவாங்க கீழே போகிற சொல்லிட்டு கீழே போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வேறு நான் அழுது ஜங்காவை அப்செட் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. இல்லை ஓகே நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. குக்மீன் என்னாச்சு சொல்கிறாங்க. பார்த்தா குக்மீன் கண்ணு அப்படி டியோஸ் அப்படி தேங்கி நிற்குது, அது பார்க்க அழகாக அப்படி டிட்டோ ஜங்குக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படி இருக்கும். நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, வச்சுச்சோ தங்கம் என்ன அழுது சொல்கிறாங்க, மம்மா அழுதாங்க சொல்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை சார் சொல்லிட்டு அவரும் இங்கே பாரு உன் அம்மா அழுதாதான் உனக்கு அழகாக வந்துருவீங்க பாருப்பா, உன் பையன் நீ அழுதாலே அழுதுருவான், நீ எதுக்கு அழுத சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோ திரும்பி பார்த்துட்டு குக்மீன் அழக்கூடாது சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. மம்மா இந்த பேபி தான் 5 மணி 6 கிஸ் பண்ணது, மம்மா நீ அழக்கூடாது சொல்கிறாங்க, அழல சொல்லிட்டு அவங்க அது தூக்குறாங்க. இப்போ ரொம்ப அழகாக 2 பேரும் 3 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினும் பேபி 3 பேர் ஓகேவா. இப்போ கீழே வராங்க, எங்கே பார்த்தா நம்ம ஜின்ஹாயோட பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு 1 இயர் உண்டா ஓகேவா, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேபி பார்க்குறதுக்கு. அப்படின்னு கேர்ள் பேபி தான் நம்ம ஜிமின் வராங்க. அந்த பேபி நம்ம ஜிம்மில் தூக்க சொல்லுது, ஏன்னா அவங்க ஜிமின் மேலே அந்த பேபி ரொம்ப பாசமாக இருக்கும், அது கொண்டே ஆகுது. ஜிம்மில் எப்படி தூக்கி கொஞ்சிட்டே இருப்பார் கேர்ள் பேபி இல்லையா, அதனால் இப்போ நம்ம பேபி பார்க்குது, நம்ம குக்மீன் பார்க்குறாங்க, அம்மா தூக்குங்க பாப்பாவை சொல்லிட்டாங்க, நிமிஷம் பாப்பாவை தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இங்கே வாங்க சொல்லிட்டு அப்படி 2 ஹேண்டில் 2 பேபிஸ் வச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அப்படி வெளில வராங்க, வெளில பார்த்தா பாடி பாட்டி ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது, அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாடியை விட இது ரொம்ப பெருசாக கிராண்டாக கொண்டாடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடியில் அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிமின் வந்து அவங்க அம்மா அப்பா வரலன்ற ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா அந்த பேபிக்கு வந்து விவரம் வர தெரியுதா, நல்லா செலிப்ரேட் பண்ணணும்ல சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே அண்ட் சுகாரோட பேபி வந்து நின்றுருக்கு, க்யூட்டாக நின்றுட்டு இருக்கு. அது வந்து அதோட பேர் வந்து டேகி ஓகேவா, குட்டி அழகாக நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம காய் என்ன ஹாபி அவங்களோட பேபி சொல்லிட்டு எல்லாருமே நின்றுருக்காங்க பேரா. இப்போ நம்ம ஜிம்மில் நான் பேபி தூக்கிட்டு வந்துட்டு அந்த கேக் கட் பண்ணுவாங்களே அந்த இடத்துல 2 பேபி செஞ்சுருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க கூட நான் குக்மீன் வச்சுக்க சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த பேபி ஜிம்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டு அவங்ககிட்ட இந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அந்த குட்டி பேபி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜங்கு தான் வந்துட்டு எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வேகமாக போகிறாங்க, அங்கே போய்ட்டு ஒரு கார் வந்துட்டு அந்த கார் போய் ரிசீவ் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு அவ்வளோ மாடர்னாக இறங்குறா, ரொம்ப மாடர்னாக இறங்குறா. பக்கத்துலேயே ஒரு பையன், அந்த பையன் கையில் ஒரு குட்டி பாப்பா, ஒரு 6 மந்த் பேபி ஓகேவா. அப்படியே இறங்குறாங்க. இங்கே முன்னாடி 2 பர்சன் இறங்குனதுமே அவங்க பார்க்குறது ஜவுங்க தான். பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓகே சொல்லிட்டு எப்படி பார்க்க ஜவுங்க சொல்கிறாங்க, ஆண்டி அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே வந்து அந்த கீழே குடிங்க ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்குறாங்க. நல்லா இருப்பா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி அங்கிள், நீங்கள் எப்படிங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன்ப்பா சொல்கிறாங்க. இப்போ உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் கூட்டிகிட்டு விடாங்க. பின்னாடி வர பொண்ணு கிட்ட ஜவுங்க பேசவும் இல்லை. அந்த பொண்ணு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் மாடரமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ எல்லோரும் உள்ள வராங்க, கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜவுங்க நம்ம பார்க்குறாங்க. ஜவுங்க அப்படி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தாக்கா அவங்களால பார்த்து ஜவுங்க நமக்கு ஷாக் ஆகிடுது. வேறு யாரும் நம்ம ஜிமின் ஃபேமிலி தான். நம்ம ஜவுங்க நம்ம பார்க்குறாங்க. லூனா அப்படி சொல்கிறாங்க. அவங்க கிட்ட வராங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப நல்லா இருக்கான். எங்கம்மா போயிட்டேன், நீ எங்கே போயிருந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நாங்கள் கோஸ்டாரிக்கா போயிருந்தோம் சொல்கிறாங்க. எனக்கு கோஸ்டாரிக்கா போயிருந்தோம், நம்ம ஒய்யனுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்னு சொன்னாலா, ரொம்ப அழுதா, எனக்கு இங்கே இருக்க முடியலம்மா, ரொம்ப ஹார்டாக சொன்னா. சரின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போனதுக்கப்புறம் லைஃபே மாறிடுச்சு, நான் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிட்டு அவள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னா. சரின்ட்டு விட்டுட்டோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவள் ஒரு சீக்கிரம் யாரும் நம்புறதாவே இல்லை, அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே இருந்தா. அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படியே இருந்துருவாளோ இப்படி இருப்பாளோ சொல்லிட்டு அவளை நினச்சிக்கிட்டே அப்படியே இருந்துட்டோம். ஆனால் மனசில் ஜிம்னு நினைக்காத நாளே இல்லை, ரொம்ப ஹார்ட் ஆனிச்சு. என் பையனை அப்படியே விட்டுட்டோமே, அப்படி சொல்லாமல் குழந்தை விட்டுருந்தோமேனு சொல்லிட்டு அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை விட்டு வந்துருக்குது நம்ம உங்ககிட்ட தானே, நான் அந்த ஒரு தைரியத்தில் இருந்தால் நீ நல்லா பார்த்துப்பேன், நீ நான் கண்டிப்பாக வந்துட்டு என் இடத்துல வந்து நீ பார்த்துப்ப நம்பினம்மா, அந்த ரீசனால தான் நான் வராமலே விட்டுட்டேன் வைக்கவா. இவ்வளோ பார்த்துட்டே நான் அவனை நீ பார்த்து சொல்லி விட்டுட்டு அவனை நம்பி தான் விட்டுருந்தேன். எனக்கு அவனை பற்றி அவனை பார்க்கலன்ற ஒரு கவலை தான் தவிர மற்றபடி அவன் எப்படி இருப்பான் நான் கவலைப்படல. ஏன்னா அவனை விட்டது உங்ககிட்ட. 2வது இந்த உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கும் தெரியல, நம்ம சின்ன விஷயத்தை ஒன்றா பழகிருக்கோம், நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் போயிருந்தேன். அப்போ சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ நம்புறது கரெக்டாக தான், ஒரு ஃப்ரெண்டாக என்னை பற்றி உனக்கும் தெரியும், உன்னை பற்றி எனக்கும் தெரியும், உன் மனசுல அது இருந்திருக்கும், என்ன நீ வந்துட்டு ஒயன் நினச்சி அப்படி கவலைப்பட்டு இருந்திருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஜிமினை வர சின்ன வயசில் சரியாக கூட வச்சிருந்ததே இல்லை, நீ கூட திட்டிக்கிட்டே இருப்பா, நீ என்ன பையனை போய்ட்டு அங்கே விட்டுருக்க அப்பா அம்மா கிட்ட, நீ கூட்டிகிட்டு வா சொல்லிட்டு திட்டுவேன், நான் கூட வந்துட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அவனுக்கு அங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நானே விட்டுருக்கேன். அப்படி நீயே சொல்லுவா ஜிமினை உனக்கு பிடிக்குன்னு சொல்லுவியா, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, கண்டிப்பாக நீ ஜிமினை நல்லா பார்த்துப்பா சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லா பார்த்துட்டுலாம் சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துட்டேன், நீ உன் பையன் விட்டுருக்க, நீ நேரம் வந்து பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கட ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஆண்டி நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒயன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் தான் செஞ்சிருக்கா தவிர அவள் அப்படி தான் இருக்கா, லைட்டாக கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஜவுங்க பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒயன் ஜவுங்கட அம்மா பார்க்குறப்ப அவள் நார்மலாக இருக்கா. சரி உள்ள மாதம் கூப்பிட்றாங்க. இதை சொல்கிறாங்க. இது 2 ஹஸ்பண்ட் ஆட்டி சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க, மேரேஜ் சொல்கிறாங்க, ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி ஆயிடுச்சு ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க பேபியை சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜவுங்கட அம்மா தூக்குறாங்க. அங்கே வாட தவங்க சொல்லிட்டு ஒரு கேர்ள் பேபி தான், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜவுங்கட அம்மா அந்த பேபி தூக்கிட்டு உள்ள வாங்க சொல்லி கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நம்ம பேபி செஞ்சுருக்காங்க. இப்போ ஜவுங்க வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜிம் ரன் பண்ணாங்க. பார்த்தா ஜிம்மோட அப்பா ஜவுங்க 2 பேரும் வந்து நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மோட அப்பா அப்படியே ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ஜிம்மோட ரொம்ப பாசம். என்ன இந்த சுச்சுவேஷனால தான் அவங்க போயிருப்பாங்க. ஜிம்மன் ஓடி ஹக் பண்ணி பேபி வந்துட்டு அப்படியே கீழே விட்டு வந்துட்டு அப்படியே ஓடி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பேபி பக்கத்து டேடா அது யார் சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, அது நம்ம அம்மாவோட டேடா சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் ஏமாம்மா நீ விட்டு தலை சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம பேபி வந்துட்டு ஜிம்மனையும் அவங்க அப்பாவையும் பிரிக்குது. ஜிம் பார்க்குறாங்க. கீழே குனிஞ்சு என்ன சொல்லி பார்த்தா நம்ம பேபி தான். அம்மா நீ என்ன தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தூக்கிட்டு இப்போ உங்கள் பாருடா கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது என்ன கிராண்ட்ஃபா நான் ஃபோட்டோவில் காமிச்சிடலாம் கிராண்ட்ஃபா அப்படி சொல்கிறாங்க. ஹாய் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறப்ப ஜங்க் இந்த பேபி பார்க்குறப்ப டிட்டோ அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மினி வருஷன் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிம்மோட அப்பா தான் வந்துட்டு எப்படி இருக்கோட தங்கம் சொல்லி கேட்குறாங்கக்கா. நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்கிறாங்க. நான் உனக்கு கிராண்ட்ஃபா உன்னோட அம்மாவோட அப்பா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி கேட்குது. சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்மாவை இன்னும் டச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜங்கிறாங்க. அங்கிள் ஆக்சுவலாக அவனுக்கு யாராவது அவங்க அம்மாவை தட்ட பிடிக்காது சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஏன்னா நான் தட்டக்கூடவா இல்லை அவன் சம்டைம்ஸ் என்னையும் தொட விட மாட்டான் ஜங்க் சொல்ல. ஜிம்மோட அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மனி எப்படி பார்க்க சொல்கிறாங்க. அப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். அப்போ அம்மா எங்கே ஒயனக்கா சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது சொல்கிறாங்க. என்னத்துக்கு எங்கள் பாரு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஒயனை கூப்பிட்றாங்க. இப்போ ஒயன் வரா ஒயன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஹைட் அண்ட் வெயிட்டாக ரொம்ப அழகாக அப்படியே அவங்க பேபி தூக்கிட்டு வராங்க. இங்கே ஒயன் பார்க்குறா. ஜிம்மின்னு பார்த்தது ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளால தான் ஒயனை வந்துட்டா நம்ம தம்பி வந்து அப்பா அம்மா பார்க்காம போயிட்டாங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு கில்ட்டினஸ் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு ஓடி போயிட்டா அப்படி அந்த பேபி எடுத்து தான் போகிறாரு. போயிட்டு ஒயன்னு சொல்லிட்டு ஹக் பிடிக்கிறாங்க. இப்போ ஒயன் தான் பார்க்குறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஒயன் நீ எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கியா அப்படி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இவன் தான் என்னோட சன் இல்லாவா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க வந்து ஒரு ஆண்டி ஒயன் ஆண்டி ஹலோ சொல்கிறாங்க. இப்போது பேபி வந்துட்டு ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஹாய்டா தங்கம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்லி பேபி பேசுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கரெக்ட் டேஸ்ட்டு வந்துட்டு என்னாச்சுடா சொல்லிட்டு டேஸ்ட்டில் வாய் பண்ணுறாங்க. ஒயனை இல்லை நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க பாருங்க எங்கள் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க வராங்க. எங்கள் பாரு உங்களோட பிரதர்லாம் சொல்கிறாங்க. பிரதர்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜிம்மி நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் பேபி வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க பேசணும்னு சொல்லிட்டு பேபி வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. இந்த ஜிம்மி தான் வந்துட்டு அந்த ஒயனோட பேபி தூக்கி கொஞ்சம் அவர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேபி கியூட்டா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி பேபி ஒன்று ஜிம்மி மேலே வந்து படுத்துக்குது. அப்படியே ஹெட் வச்சுக்குது ஷோல்டரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம்மி தான் பார்க்குறாங்க. சாரி ஒயன்னு சொல்கிறாங்க. பாருட தங்க நான் அந்த சாரி சொல்லணும் அக்காவை மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மி பார்க்குறாங்க. வேணும் ட்ரெஸ்ஸில் சேஞ்சஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு இங்கே பாருன்னு நினைக்காது. ஓகேவா நான் ஃபாரின் வந்ததுனால அங்கே பிஸ்னஸாக பண்ணுறேன்னா அங்கே அந்த சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். தவிர நான் மாறல. ஓகேவா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்னென்னு சொல்ல முடியாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு கோவம் போகிறதுக்கு. மற்றபடி தப்பாக எடுத்துக்காத. உன் மேலே கோவம் இல்லை எனக்கு சொல்கிறாங்க. இல்லை யாராக இருந்தாலும் உடனே கோவப்பட தான் செய்வாங்க. உன் மேலே தப்பில் சொல்கிறாங்க. மன்னிச்சிரு நீ கீழே விழுற அப்போ போனப்போ கூட வந்து பார்க்கவே இல்லை. அக்கா செல்ஃபிஷாக வந்துட்டு நினச்சி அதை சொல்கிறாங்க. இல்லை அப்படியே நினைக்கவே இல்லை. அவனை எப்பவுமே வருத்ததே இல்லை. எப்பவுமே இல்லை அக்கா தான் சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறா சாரிடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி அழறாங்க. இப்போ மின்னும் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் தப்பாக எடுத்துக்காத. இவ்வளோ லேட் ஆகிடுச்சு வரதுக்கு பார்க்குறதுக்கு சொல்லிட்டு இல்லை பிரச்சனை நான் அப்படி நினைக்கல. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அக்கா அவங்க நல்லா பார்த்துக்குறாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். என்னடா என்னை பற்றி கேட்காமனியா அவர் கேட்குற சொல்கிறாங்க. இல்லை அவங்கள பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அது உண்மைதான் ஜிமின். நான் உன் அக்கா கேளு. உன் அக்கா என்ன சரியாக பார்த்துக்க மாட்டா சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அழகாக பேசிக்கிறாங்கம்மா. அவர் பிரதர் இல்லாமல் நல்லா பேசிக்கிறாங்க. ஒயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா கூட ஜிமின் அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஒரு பசங்க ஜெலஸ் ஆகுது. என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜவுங்க கண்டுபிடி பார்க்குறேன். ஏன்ட்டே சொல்கிறாங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஜிமிட்ட நல்லா பேசுகிறாங்களோ சொல்கிறாங்க. அவன் யாரோ ஒருத்தன் ஒயனோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவனோட க்ரஷோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்லுவாங்க. சுகர் பார்த்து மறக்கிற டேவ ஐயோ அப்படி இல்லை சொல்லிட்டு அவரு அப்புறம் ஏன்டா ஏன் வாழ்க்கையில் உடைய வைக்கிற சொல்லிட்டு அவர் போயிடுற அந்த பக்கம். இப்போது ஜவுங்க தான் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பரவாயில்ல 2 ஜிம்மின் ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு வராரு. எப்போ கண்டுபிடிச்சி அவங்களாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் என்னோடய செக்ரட்டரி வந்து என்னோடய செக்ரட்டரிகிட்ட எப்பவுமே சொல்லுவேன். நம்ம அந்த மாதிரி இந்த பார்க் குரூப் வந்து எங்கன்னா கேள்விப்பட்டேன்னா சொல்லு. இல்லை பார்க் அந்த நேம் மென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது நேம் தான் சொல்கிறேன் கேட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் நேமே வேறு வச்சிருக்காரு. எனக்கு ஆமாம் அவன் வந்துட்டு ரொம்ப நேமாக யூனிக்காக ஒரு நேம் வந்து அவள் கம்பெனிக்கு வச்சுருந்துருக்கா. ஆனால் அதில் பின்னாடி வந்துட்டு ஒயன் பார்க் அப்படின்ட்டு அதில் இருந்துருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த பார்க் நேம் போது பின்னாடி நேம் சேர்த்துருப்பாள். நம்மளுக்கு ஜிமின் பார்க் ஜிமின்ற முன்னாடி சேர்த்துருப்பா. அவளோட பேரில் வந்துட்டு பார்க் ஒயன்றது வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்பெனியோட நேம் வந்துட்டு அப்படியே இருந்திருக்கும் போல். அப்படி வந்து என்னோட செக்ரட்டரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி நேம் வந்து இருக்குது சார் சொல்லும்போது தான் நான் தேடி பார்த்தேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தா. அவள் படிக்கும்போதே அவள் சொல்லுவாள் ரொம்ப ஃபேஷன் டிசைனிங் அது கல்ச்சுரல் ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவாள். அந்த ஒரு நம்பிக்கையை தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி யாராவது வச்சுருக்காங்களா சொல்லிட்டு. அப்படி ஒரு கம்பெனி தான் அவள் வச்சிருக்கா. அதுதான் அவளை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம்
அதுக்கப்புறம் அவரோட வெப்சைட்லேயே போயிட்டு அவங்க நம்பர் எடுத்துட்டேன். அவங்களோட இமெயில் அந்த நம்பரை எடுத்து நான் அங்கிளை கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கிளே பேசினாங்க. அவங்களுக்கும் இங்கே வரணும்னு ஆசை. ஆனால் எப்படி சொல்லிட்டு அவங்க ஏன்னா ஒயன் வந்து ஜிம்மை பற்றி பேசலை, நம்மளை பற்றி பேசவே இல்லையா, அதனால் அவங்களுக்கு தெரியல எப்படி பேசுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. அவள் தான் உலகன்ற மாதிரி இருந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மு உண்மையே பாவம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அங்கிளுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஜிம்மில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க அடுத்த செகண்டே வர ரெடியாக இருந்தாங்க. எப்படின்னா ஒரு 1 வீக் பிஃபோர் சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா 1 வீக் பிஃபோர் ஜிம்மு ரொம்ப அழுதான். பேபி கிட்ட 3rd பர்த்டே வரப்போகுது, இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறது அப்போயும் ரொம்ப அழுதான். என்னோட பேபிக்கு வந்துட்டு இந்த என்னோட அப்பா அம்மா பிளஸிங்ஸ் கிடைக்கல சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் முடிவு பண்ணேன் நம்ம தேடி பார்ப்போம் சொல்லிட்டு. அப்போ தேடி பார்க்கும்போது கிடைச்சாங்க. அப்போ நான் சொன்ன இந்த மாதிரி பேபிக்கு பர்த்டே வருது, நீங்கள் அன்றைக்கி வாங்க, சர்ப்ரைஸாக இருக்கும், அவன் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜவுங்கா, நீ பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஜிம்மினிக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார், அவன் எனக்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃபு, நான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ ஃபைனலாக ஜிம்மியோட அம்மா வராங்க. ஜிம்மியோட அம்மா இவ்வளோ ஜவுங்கோட அம்மா கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. இப்போ வராங்க, ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் ஓடி போயிட்டு ஜிம்மியோட அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி கோவமா மாஸ்டர் கேட்குறாங்க. இல்லாட தாங்க உன் மேலே கோவம் வருமா, கோவம் இல்லடா அவங்கள எல்லாம் அவனோட அக்காவுக்காக தான், ஓகேவா, அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா, நீ அதான் நான் ஆசைப்படுவேன் நீ சொல்கிறாங்க. நான் உன்னை ஒரு பத்திரமான பிளேஸில் தான் விட்டு போயிருக்கேன், நான் ஒன்று எங்கேயும் ஒன்று விட்டு போயிலையே, உன்னை நல்லா பார்த்துக்க, உனக்கு இந்த மாதிரி வேறு யார் வீட்லையோ நடந்தாலோ இல்லை உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் அப்படியே ஒன்று விட்டு போயிருக்க மாட்டேன். இங்கே நடந்தது ஜோன் ஃபேமிலி, ஓகேவா, கண்டிப்பாக உங்களை அவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் கைண்ட் ஹார்ட்டட் தான், உன்னால் பார்த்துப்பாங்க நம்பிக்கை. அது என்னோட ஃப்ரெண்ட் இருக்காளே, அவள் உன்னை சின்ன வயசில் பிடிக்கும்னு சொல்லிட்டே இருப்பாள். ஏன்னா அவளோட உன்னை ரொம்ப பிடிக்கணும் அவள் சொல்லுவா. எனக்கு அப்போ வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் உன்னை விட்டு போகிறப்போன்னு நினச்சேன். கண்டிப்பாக உன்னால் பார்த்துப்பேன் நம்பிக்கை தான் போனேன். அவளும் நல்லா பார்த்துருங்க, நல்லா தானே பார்க்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்க ஆண்டி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை சொல்கிறாங்க. சாரி தங்க சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் குக்மினை பார்க்கவே இல்லை, நீங்கள் குக்மினை ப்ளஸ் பண்ணுங்கம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தங்க நான் ப்ளஸ் பண்ணுவாங்க பாரு, அம்மா அங்கே இருந்து தான் அதுக்காக பிளஸிங்ஸ் வந்து இல்லைன்னா இல்லை, எப்போயும் நம்ம பிளஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்னோட எவ்ரி ப்ரேயரில் உங்களோட விஷஸ் உங்களுக்காக விஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு இப்போ ஜிம்மோட அம்மா வராங்க, இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா 3 பேர் வரேன், 2 பேர் வரேன். இப்போ ஜிம்மின்னு ஜவுக்கு பேபி 3 பேர் சேர்ந்து அவங்கள்ட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. எங்களை ப்ளஸ் பண்ணுங்க அம்மா சொல்லிட்டு மேரேஜ் டைப்போ எனக்கு சரியாக ப்ளஸ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ அவங்க ப்ளஸ் பண்ணலாம். அவங்க நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ஜிம்மின் இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவர் ஜிம்மின் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப லவ் கேர் கொடுத்துருப்பாரு, ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ நல்ல பர்சன் இல்லையா. இப்போ எல்லாரும் ஃபைனலாக ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்கள் அவங்களோட அப்பா தான் ஜிம்மில் அப்பா வந்து மறைக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, ஏன்டா நீ எனக்கு ஃப்ரெண்டா, சரி நம்ம பசங்களும் ஒரு பிரச்சனை, இது ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு போயிட்டியே ஒரு டைம் ஃபோன் பண்ணி இந்த ஜீவன் எப்படி பண்ணி பார்த்தியா சொல்லிடுறாங்க. சாரிட்டா நான் பாட்டுக்கு நீ பாட்டு தனி ஒரு உலகத்தில் இருந்திருக்கா சொல்கிறாங்க. அட நீ போட அங்கே போயிட்டு எனக்கு யாருமே தெரியல, எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல தெரியுமா, நான் பாட்டுக்கு தனியாக வாக்கிங் போவோம், தனியாக இருப்போம், எனக்கு அந்த லைஃப் பிடிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. சரி இப்போ நான் ஐடியா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் வந்துட்டு நான் இங்கே செட்டில் ஆக போகிறேன் இருந்துக்காமா, ஒயன் தனியாக வந்துட்டு அவங்க ஏன்னா அவங்க இன்லாஸ் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, அதனால் அவங்க கூட போய் செட்டில் ஆக போகிறா, நாங்கள் தனியாக தான் இருக்க போகிறேன், நம்ம 2 பேரும் எப்போ போல் வாக்கிங்லாம் போயிட்டு பழைய மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜவுங்கோட அம்மா ஜிம்மோட அம்மா அவங்களும் ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களும் செட் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஹோபி நம்ம ஷுகா எல்லாரும் ஒயன் வந்து பேசுகிறாங்க, எப்படி இருக்கா சொல்லிட்டு எல்லாரும் நல்லா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற வாட்டி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, கண்ணாடி கேட்குறாரு எப்படி இருக்கா சொல்லிட்டு, நம்ம ஒயன் நல்லா இருக்கா சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா டேக்கு வந்து பயம், ஷுகா திட்டு வர சொல்லிட்டு இப்போ ஷுகா பார்க்குறாங்க. நீ போய் பக்கத்துலேயே பேசுவோம் கிட்ட அவர் சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ டே பார்க்குறாங்க, ஏன் ஷுகா சொல்கிறாங்க, போய் பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் கிட்ட வராங்க, ஒயன் எப்படி இருக்க சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கேன் டே நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா இருக்கா சொல்லிட்டு அவரோட பேபி அவர் காமிக்கிறார். இந்த பக்கம் ஒயன் அவரோட பேபி காமிச்சிட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக. இப்போ பாடி பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம ஜிம்மின் ஜவுக்கு அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பேபியோட ஹேண்டை பிடிச்சி கேக் கட் பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்மினும் ஜவுக்கும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே தங்கம் சொல்லிட்டு அவங்க பேபியோட ஃபேஸில் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் 2 பேர் பேபி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜின்னோட பேபி தான் வந்துட்டு அப்படியே ஜிம்மின்கிட்ட போகுது. நம்ம ஜிம்மின் அந்த பேபியும் தூக்கி அழகாக ஹக் பண்ணி கொஞ்சம் கேக்கில் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க ஃபேமிலி. இப்போ ஜிம்மோட அம்மா ஜிம்மிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு குக்மின் தூக்கி அவ்வளோ அழகாக தூக்கி கொஞ்சிறாங்க. நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க பேபிக்கு சொல்லிட்டு, அவ்வளோ டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இங்கே தான் இருக்க போகிறோம், அடிக்கடி அம்மா வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவுங்கோட ஜிம்மின் ரூமில் வராங்க. ஏன்னா அந்த பாடி பாரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜவுங்கோட அம்மா பேபி தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூக்கிட்ட சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு அவங்க ரூமில் படுக்க வச்சிருப்பாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் ரூம் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. இப்போ ஜவுக்கு வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜவுக்கா விடுங்க நானே டயர்டாக இருக்கேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கல ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜவுக்கை டர்ன் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜவுக்கோட கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அதான் தெரியுது பார்த்தாலே சொல்கிறாங்க. சொல்லுங்க இது எப்படி பண்ணீங்க கேட்குறாங்க. இப்போ ஜவுக்கும் எப்படி பண்ணிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சங்கக்கா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க அந்த பார்ட்டியில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் 1 வீக்காக யார்ட்டும் பேசிக்கிட்டே இருந்தீங்க அடிக்கடி ஃபோனில், அப்போ என்ன கண்டுபிடிச்சிடறேன் என்னமோ நீங்கள் எனக்காக பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இது நான் நினைக்கல, வேறு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க இப்போ நினச்சிட்டு சொல்கிறாங்க. வேறு சர்ப்ரைஸாக என்ன சர்ப்ரைஸ் வேணும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அச்சோ நான் எதுவும் கேட்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சரி உன் அப்பா அம்மா இப்போ வந்துட்டாங்களே ரிட்டன் அகைன் வந்துட்டு அப்பா அம்மா மிஸ் பண்ணது ஹாப்பினஸ் அகைன் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. அவங்க மிஸ் பண்ணதா எது அப்படி கேட்குறாங்க. அகைன் ஒரு செகண்ட் பேபி சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் பையனே போதும் சொல்கிறாங்க. என்னென்னு
கல்யாணத்துக்கு இவனே போதும், எனக்கு வேறு பேபி வேணாம்னு சொல்கிறாங்க. அடப்பாவி ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இவடே சொல்லிட்டு அப்பா அம்மா என்னை பார்க்குற சொல்லிட்டு சோகத்தில் இருந்தேன், அவனை நானும் டிஸ்டர்ப் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ கூட வா சொல்கிறாங்க. ஜங்கா நம்மளுக்கு ஒரு பேபி போதும் அப்படி சொல்கிறாங்க. போதுமா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பேபி தான் இருக்குது தெரியுமா, காய்கிட்ட ஒரு பேபி தான் இருக்குது, டேக்கிட்ட ஒரு பேபி தான் இருக்குது, இவன் சின்ன என்கிட்ட ஒரு பேபி தான், அவர் கண்டிப்பாக இன்னொரு பேபிலாம் பெற்றுக்க மாட்டாராமா, எல்லாருக்கிட்டையும் ஒன்று தான் இருக்குது, இப்போ நம்மளும் கூட எதுக்கு ரெண்டு, நம்மளும் ஒரே ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. சரி நீ சொன்னால் எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அப்போ கேட்டிங்க சொல்கிறாங்க. அது சும்மா அப்படி சொல்லிட்டு ஜங்க் ஜிம்முக்கிட்ட ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி, நீங்கள் பர்த்டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக போணுச்சு, இந்த பர்த்டேவே மறக்கவே முடியாது, குக்மீனுக்கு எப்படி இந்த பர்த்டே ஸ்பெஷலோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. அப்படியா அப்போ வந்துட்டாங்க, அவங்களோட பிளஸிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஒயின் வந்து ஹாப்பி ஆகிட்டா, ஒயின் லைஃப்பில் ரொம்ப செட்டில் ஆகிட்டா, அவளை பேபி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, கேர்ள் பேபி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா தூக்கம் ஒரு தூங்கலாம் சொல்லிட்டு இப்போ அவர் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. சரி ஓகே நீ இப்போ ஹாப்பி தான் லைஃப்பில், ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அழகான ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் லவ்லியான ஒரு மதர் இன்லா, அப்புறம் ரொம்ப கேரிங்கான ஒரு ஃபாதர் இன்லா, அதுக்கப்புறம் ஜின்ஹா எங்கள் மாதிரி ஒரு கோ பிரதர், அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ஜுன் எங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அழகான ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜங்கு நைட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட அந்த அன்எக்ஸ்பெக்டட் நைட்டை முடிச்சிக்கலாம் ஓகேவா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நான் ஒரு அந்த ஸ்டோரியை ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா. இவ்வளோ ரொமான்டிக்கெலாம் வேண்டாக்கா, நம்ம நார்மலாகவே எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே எடுத்துகிட்டு ஓகேவா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டோரி எப்படி உங்களுக்கு தெரியும், இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஸ்டோரி வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம பேக் டு பழைய மாதிரி எந்த ஒரு ஹக்கு கிஸ் எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்ளை பண்ணுவேன் ஓகேவாடா. நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு அன்கம்ஃபர்டபுளோ இல்லை ஆக்வர்டாக ஃபீல் பண்ணக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும் ஓகேவா. என் ஸ்டோரி நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆசைப்பட்றேன் ஓகேவா. உங்களை ஹானஸ்டான ஆன்சரை நீங்கள் பண்ணுங்க ஓகேவா. உங்கள்கிட்ட நான் கமெண்ட் பண்ணுங்க எப்பவும் கேட்க மாட்டேன், ஆனால் இந்த ரீசனுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. இது ரொமான்டிக்காக போனால் ரொமான்டிக்காக வேண்டாம் அப்படி சொல்கிறேன் ஓகேவா. ஓகே செல்ல ப்ளீஸ் பாய், டேக் கேர் எவ்ரி ஒன் ஓகேவா.